ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு திட்டங்கள். டிஎன் கவர்மெண்ட் போட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். 2021 2024 வரைக்கும் போட்ட ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2022 தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க. கரெக்டாக அண்ணாவோட பர்த்டே அப்போ லான்ச் பண்ணுறாங்க. எந்த இடத்துல லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா மதுரையில் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் தான் இதை லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் யாருக்காகன்னு பார்த்தோம்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்காக 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்காக தொடங்கப்படுது. தொடக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு கொஞ்சம் ஸ்கூலில் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 1545 அரசு தொடக்கப்பள்ளியில் மட்டும் தொடங்கப்பட்டது. 1545 அரசு தொடக்கப்பள்ளியில் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது தொடக்கப்பள்ளியில் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா மேல்நிலைப் பள்ளியில் தொடங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கிடையாது, அரசு தொடக்கப்பள்ளியில் மட்டும்தான் தொடங்கப்பட்டது. அடுத்து இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணுறாங்க. இந்த திட்டத்தை எப்போ விரிவாக்கம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திட்டம் விரிவாக்கம் ஆகஸ்ட் 25 2023 எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு மதுரையில் இருக்க ஒரு தொடக்கப்பள்ளி மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கொண்டு வராங்க. திட்டம் விரிவாக்கம் எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய ஊராட்சி நடுநிலைப்பள்ளி திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டம். ஒன்றிய ஊராட்சி நடுநிலைப்பள்ளி திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திட்டம் விரிவாக்கப்படுது. அடுத்து நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்கப்பள்ளிகளிலும் இலவச காலை உணவு வழங்குவது இதுவே முதல் முறை. அனைத்து தொடக்கப்பள்ளிகளும் பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் பண்ணுறாங்க. இப்போனா 2023 ஆகஸ்ட் 25 எல்லா தொடக்கப்பள்ளியிலையும் இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. அடுத்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியிலையும் இதை கொண்டு வராங்க. அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம். அதை எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தோம்னா ஜூலை 15, 2024 ஜூலை 15, 2024 அதாவது எல்லா அரசு உதவி பெறும் பள்ளிகளிலையும் கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அண்ணாவோட பர்த்டே லான்ச் பண்ணுறாங்க. கடைசியாக அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காமராஜரோட பிறந்தநாள் அப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட தொடக்கத்தில் இருந்துச்சு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் நடக்குது. திருவள்ளூர் மாவட்டம் அரசு உதவி பெறும் ஒரு தொடக்கப்பள்ளியில் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டேட் இருக்குது. அதாவது ஸ்கீம் லான்ச் ஆன டேட் செப்டம்பர் 15, 2028. இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 25, 2023. அடுத்து அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் கொண்டு வராங்க. அது ஜூலை 15, 2024. அடுத்த ஸ்கீம் பார்த்தோம்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2023. இதுவும் அண்ணன் பிறந்தநாள் அப்போ கொண்டு வராங்க. காலை உணவு திட்டமும் இதே டேட்டு, கலைஞர் மகளிர் உரிமை திட்டமும் இதே டேட்டு தான் கொண்டு வராங்க. அது 2022, இது 2023. இந்த ஸ்கீம் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து குடும்ப பெண்களுக்கும் இந்த ஸ்கீம் அப்ளிகேபிளாகும். எங்கே லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில். எந்த மாவட்டத்தில் லான்ச் பண்ணுறாங்கன்னா காஞ்சிபுரம். எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா செப்டம்பர் 15, 2023. எங்கன்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மாதாந்திர நிதி உதவி யாருக்குன்னா பார்த்துப்போம் உமனுக்காக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 1000 rupees. இதில் தகுதியுடையவர்கள் யார் யாரும் பார்க்கணும். கலைஞர் மக்கள் உரிமை திட்டத்தில் தகுதியுடையவர்கள் 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கைகளும் இதில் வருவாங்க. 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கைகள். அடுத்து இவங்களோட ஆண்டு வருமானம் பார்த்தோம்னா 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்கும். இவங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கும் கம்மியாக இருக்கும். இவங்களுடைய நில உரிமை பார்த்தோம்னா 10 ஏக்கருக்கும் குறைவான உதவி நிலம், அப்படி இல்லைன்னா 5 ஏக்கர் சதுப்பு நிலம் வைத்திருக்க வேண்டும். இவங்களோட ஆண்டு வீட்டு மின் நுகர்வு பார்த்தோம்னா 3500 யூனிட்டுக்கு குறைவாக இருக்க வேண்டும். ஆண்டு வீட்டு மின் நுகர்வு 3600 யூனிட்டுக்கு கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கணும் எலக்ட்ரிசிட்டி. அது அடுத்து தகுதியற்றவர்கள் பார்த்தீங்கன்னா தகுதியுடையவர்கள். இப்போ தகுதியற்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில மற்றும் மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றுவாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு
இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அடுத்து வருமான வரி செலுத்துவோர், தொழில்முறை வரி செலுத்துவோர், ஓய்வூதியம் பெறுவோர், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள். வருமான வரி செலுத்துவோர், தொழில்முறை வரி செலுத்துவோர், ஓய்வூதியம் பெறுவோர், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள். உங்களுக்கு யாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அடுத்து 4 சக்கர வாகனங்களின் உரிமையாளர்களுக்கும் இந்த ஸ்கீம் கிடையாது. 4 வீலர் கார் ஏதாவது வச்சுருந்தோம்னா அவங்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இவ்வளோ தான் இந்த ஸ்கீம் பற்றி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பாயிண்ட்ஸு. இதை வந்து நம்ம மெயின்ஸில் கூட யூஸ் பண்ணி எழுதலாம். உமன் எம்பவர்மெண்ட்காக கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இதெல்லாம் எழுதலாம். ப்ளஸ் எஜுகேஷனுக்காக என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் கேட்டால் இந்த கலைஞர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எழுதலாம். அடுத்து விடியல் பயண திட்டம். இந்த திட்டம் எப்போ லான்ச் பண்ணிட்டாங்கன்னா May 8, 2021. May 8, 2021 முதல்ல இந்த ஸ்கீம் தான் சைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விடியல் பயண திட்டம் May 8, 2021. ஸ்கீம் யாருக்காக பார்த்தோம்னா மகளிர் மற்றும் திருநங்கைகள் பேருந்தில் இலவச பயணம் தான் இந்த ஸ்கீம். எத்தனை முறை வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் எஸ்டிமேட்லாம் கிடையாது. நம்ம எத்தனை வாட்டி தான் போயிட்டு வரலாம். இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. விடியல் பயணம் திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா 2024-25 பட்ஜெட்டில் அப்போது இதை விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி, கொடைக்கானல் மற்றும் வால்பாறை மலைப்பகுதிகளுக்கும் இந்த ஸ்கீமை விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2024-25 பட்ஜெட்டில் தான் இதை நீலகிரி அதாவது மலைப்பிரதேசத்துக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. விடியல் பயண திட்டம் May 8, 2021. அடுத்து மக்களை தேடி மருத்துவ திட்டம் எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா August 5, 2021 தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க. எந்த இடத்துல தொடங்குறாங்கன்னு பார்த்தோம்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்க சமணப்பள்ளி கிராமம் மக்களை தேடி மருத்துவம் August 5, 2021. இந்த ஸ்கீம் யாருக்காகன்னு பார்த்தோம்னா 45 வயதுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள், 45 மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்க 2 பேருக்குமே வந்து ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும். இந்த ஸ்கீம் எதுக்காக பார்த்தோம்னா நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், சிறுநீரக நோய்களுக்கு பரிசோதனைகள், டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், அப்புறமா டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து உதவும். வீடாக சென்று சோதனைகள், அதாவது வீட்டுக்கு சென்று பார்த்தீங்கன்னா செக்அப் பண்ணுறாங்க. புதிதாக பிறந்த குழந்தைகளின் பிறப்பு குறைபாடுகளை கண்டறிவதற்கான பரிசோதனையும் செய்யப்படுது. மொத்தம் 4 விஷயம்: நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், சிறுநீரக நோய்கள், அடுத்து புதிதாக பிறந்த குழந்தைகளின் பிறப்பு குறைபாடுகளை கண்டறிவதற்கான பரிசோதனை. இந்த 4 செக்கப்பும் பண்ணுறாங்க இந்த ஸ்கீம் மூலயமா. இந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா UN வந்து அவார்டு கொடுத்துருப்பாங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டத்துக்கு UN வந்து அவார்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாதம் பாதுகாப்பும் திட்டம். இந்த திட்டம் எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா July 15, 2024, அதாவது காமராஜர் பிறந்த நாள் அப்போ லான்ச் பண்ணுறாங்க. எந்த இடத்துல தொடங்குறாங்கன்னா பாதம் பாதுகாப்பும் சென்னையில் தொடங்குறாங்க. இந்த ஸ்கீம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயால் ஏற்படும் பாத பாதிப்புகளை தொடக்க நிலையிலே கண்டுபிடிப்பதற்காக. சர்க்கரை நோயால் ஏற்படும் பாத பாதிப்புகளை தொடக்க நிலையிலே கண்டுபிடிப்பது, இதன் மூலம் கால் இழப்புகளை தடுப்பது. டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ரேட் பண்ணி எடுத்துருவாங்க, சப்போஸ் ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டால். அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். சர்க்கரை நோயால் ஏற்படும் பாத பாதிப்புகளை தொடக்க நிலையிலே கண்டுபிடிப்பது, இதன் மூலம் கால் இழப்புகளை தடுப்பது. இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்படும் என்று சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் வந்து தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்படும் என்று சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் ஒரு பகுதி. இந்த பாதம் பாதுகாப்பு திட்டம் வந்து மக்களை தேடி மருத்துவ திட்டத்துக்கு ஒரு பகுதி தான் இந்த பாதம் பாதுகாப்பும் திட்டம். இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.